சிஎஸ்கே இப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் கேட்டது எல்லாமே கொடுக்குறீங்க, எப்பவுமே கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த டைம். பேபி மலிங்கா தான் ஆல்ரெடி டீம்ல இருக்காரு, பேபி ஏபியும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ்க்காக சிஎஸ்கே கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு காமெடியான ஒரு இது போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பேபி கேதர் ஜாதவ் அவங்களும் நம்ம டீம்ல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஆயுஷ் மாத்ரேவை உள்ள கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே. அது யாரு என்ன அப்படிங்கிறதால இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த பிளேயரை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி ஏபி அப்படிங்கிற டிவால்ட் பிரீவிஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் அவர் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. நம்ம சிஎஸ்கே டீம் இந்த பேபி ஏபி எடுத்தது ஒரு ஷாக்கர்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே எவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாங்க, பட் ஆனால் போயிருக்காங்க. ஸோ இப்போ முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேபி மலிங்கா இருக்காரு, இப்போ பார்த்தீங்கன்னா பேபி ஏபி நம்ம டீமில் வந்துட்டாருன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பேபி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போதைக்கு இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு காமெடியான ஒரு இது போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபி கேதர் ஜாதவ் அவங்களும் நம்ம டீம்ல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் பேபி கேதர் ஜாதவ் யாருன்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, யார் இந்த டிவால்ட் பிரீவிஸ்? அவர் நம்ம சிஎஸ்கே டீம்ல பிளேயிங் லெவல்ல பொருந்துவாரா மாட்டாரா? அப்படி பொருந்துனார்னா எந்த இடத்துல விளையாடினா சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி டிவால்ட் பிரீவிஸை வந்து எப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள கொண்டு வந்தாங்க சிஎஸ்கே அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலா. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் லிஸ்ட் போடும்போதே பாத்தீங்கன்னா நம்ம டிவால்ட் பிரீவிஸ், டேவிட் வார்னர், ஜானி பேஸ்டோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தோம் மயங்க. பட் ஆனா சர்ப்ரைஸா இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிவால்ட் பிரீவிஸ் அதாவது பேபி ஏபி அவர் பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா நம்ம சிஎஸ்கே டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி முடிஞ்சது சிஎஸ்கே டீம்னால அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் ருத்ராஜ் கெய்க்வாட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் வந்து ஆல்ரெடி இன்ஜுரியில் இருந்திருக்காரு. அதாவது நம்ம ஃபாஸ்ட் பவுலர், தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலர். அவர் வந்து பஞ்சாப்காரர் தான், பட் ஆனால் தமிழ்நாடுக்காக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவர் தமிழ்நாடுக்காரன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இன்ஜுரி கன்சர்னில் இருந்திருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனாக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா இந்தியன் பவுலர் வந்து ஒருத்தர் இன்ஜுரி இருக்காரு, அவருக்கு பதிலாக எப்படி ஓவர்சீஸ் பிளேயர் உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரூல்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்து வெறும் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் நம்ம டீம்ல இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேப்பை வந்து சிஎஸ்கே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட 8 பேர் இருந்திருந்தால் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஸோ நம்ம கிட்ட 7 பேர் தான் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட அந்த ஸ்பாட் வந்து ஒரு இடம் காலியா இருக்கு. ஸோ அதனால ஒரு இந்தியன் பிளேயர் வந்து இன்ஜுரி ஆகி இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு பவுலரையோ இல்லை பேட்ஸ்மேனையோ ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டீம்ல இப்போதைக்கு பெரிய ஹோலா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹீட்டிங் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், இதெல்லாம் தான் நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய ஹோலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம சிஎஸ்கே டீம் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல டிவால்ட் பிரீவிஸ் அவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அந்த ஒரு ஸ்பாட்டுக்காக ரீப்ளேஸ் பண்ணி இதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிஎஸ்கே டீம்ல ஆல்ரெடி பார்க்கும்போது பவுலர்ஸ் வந்து பஞ்சமே இல்லை. ஆல்ரெடி கலீல் அகமது நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ரீப்ளேஸ் பண்ண முகேஷ் சௌத்ரி இருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, கமலேஷ் நாகர்கோட்டி, இந்த மாதிரி பெஞ்சில் இருக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏராளம் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் குர்ஜப்னீத் சிங் வந்து இன்ஜுரி ஆனதுனால நம்மளுக்கு இப்போதைக்கு பேட்டிங் தான் நம்மளுக்கு கன்சர்னா இருக்கிறதுனால சிஎஸ்கே பர்ஃபெக்டா டிவால்ட் பிரீவிஸை பிடிச்சி உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யார் இந்த டிவால்ட் பிரீவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன். ஒரு 21 இயர் ஓல்டு தான் இவருக்கு ஆச்சு. ஆனால் இவருக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லமா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பேபி ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. மிஸ்டர் 360 டிகிரி இருக்காரு இல்லையா, அவர் மாதிரியே ஆடக்கூடியவர், அவர் மாதிரியே ஒரு ஸ்டாண்ட்ஸ் வச்சு அவர் மாதிரியே ஆடக்கூடியவர்னால அவர் வந்து பேபி ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு செல்லமா கூப்பிடுவாங்கன்னே சொல்லலாம். இவர் வந்து ஆல்ரெடி ஐபிஎல் வந்து ஒரு 10 மேட்சஸ் ஆடி இருக்காரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் ஆடி இருக்காரு, 3 வருஷம் இருந்திருக்காரு. பட் ஆனால் இந்த ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவர் அன்சோல்டா போயிட்டாரு. எந்த டீமே அவர் எடுக்கிற முன் வரல. பட் இருந்தாலுமே அவர் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு. இது வரைக்கும் 2020ஸ்ல பார்த்தீங்கன்னா அவரோட எவ்வளோ மேட்சஸ் ஆடி இருக்காருன்னா 81 மேட்சஸ் 2020ல பிளே பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 145 வச்சிருக்காரு. இது வரைக்கும் ஆடின 81 2020ல 145 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்னே சொல்லலாம். அது போக அது இல்லாமல் லிஸ்டே கரியர் ஆகட்டும், இப்போ லாஸ்டா ஆடின எஸ்ஏ 2020 அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடி இருந்தார். அது எம்ஐ கேப் டவுன் தான் ஆடி இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ஆடி இருந்தாரு. டாப் 10
ரன் கெட்டர்ஸ்ல வந்து மேலே இருந்திருக்காரு. அது போக அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 184.17 அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடி இருக்காரு, நல்லபடியாக ஆடி இருக்காரு. ஸோ இப்போ ஒரு சிஎஸ்கே டீமுக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு பவர் ஹிட்டர், மிடில் ஓவரில் ஹிட்டர்ஸ் தான் இல்லாமல் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரோலாக இருப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இந்த டிவால்டு பிரீவிஸ் பேபி ஏபி நம்ம டீம்ல பொருந்துவாரா மாட்டாரா அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து பொருந்துவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்துவார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட ஸ்விட்ச் ஹிட் இருக்குது, ரிவர்ஸ் ஸ்வீப் இருக்குது, அந்த ஸ்கூப் இருக்குது, அந்த மாதிரி சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஸ்பின்னர்ஸை வந்து அட்டாக்கிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவர் வச்சிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அதே மாதிரி தான் ஆடுவார். ஆனால் இப்போ நம்ம கரண்ட் டீமில் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட் ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக இவரை வந்து உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இவர் கண்டிப்பாக பொருந்துவார். பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ அதனால் டேரெக்டாக அவரை வந்து உள்ளே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டீமில் பதிரானா, நூர் அகமத், அது போக ரச்சின் ரவீந்திரா, இந்த 3 பேருமே நம்ம டீமில் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரோல்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 3 பேர் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க சிஎஸ்கே. ஸோ நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு ரோல் அந்த ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜேமி ஓவர்டன் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் சிஎஸ்கே. பட் ஆனால் அவரை மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரவுண்டராக இருக்காரு ஜேமி ஓவர்டன். பட் ஆனால் இவர் வந்து டிவால்டு பிரீவிஸ் வந்து ஆல்ரவுண்டர் கிடையாது. அவர் வந்து லெக் ஸ்பின் போடுவார். பட் இருந்தாலுமே ஒரு பெரிய லெக் ஸ்பின்னர்லாம் கிடையாதுன்னே சொல்லலாம் டிவால்டு பிரீவிஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் டிவால்டு பிரீவிஸை ஜேமி ஓவர்டன் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பவுலர் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து கம்மியாக இருப்பாங்க சிஎஸ்கேக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஈடுகட்டியே ஆகணும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பவுலர் ஷார்ட்டேஜ், 6th பவுலர் ஷார்ட்டேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை மகேந்திர சிங் தோனி கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அவர் தான் ஒரு 6th பவுலராக நம்மளுக்கு இருப்பார் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்படி யூஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த டீம் நல்லா செட்டில் ஆகும். டிவால்டு பிரீவிஸ் வந்து ஒரு ட்ரிப்பாத்தி ஆடுற இடத்துல நம்பர் 3லேயோ இல்லைன்னா விஜய் சங்கர் பதிலாவோ அந்த இடத்துல ஒரு பிளேஸில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே டீம் செட்டில்டாக இருக்கும். மிடில் ஓவர்ஸை டேக் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். டிவால்டு பிரீவிஸ் டீமுக்கு வந்தது ரொம்ப நல்லதா இல்லையா? அவர் வந்தார்னா யாரு பதிலாக ஆடுவார்? அவர்கிட்ட வேற என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். பை.